பகுதி பகுதியா பார்ட்டா வந்து அமௌண்ட்ட வந்து அதோடைய அக்கவுண்ட்ல வரவு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20,00,000ம் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வெளிய வந்திருக்கு. அந்த சமயத்தில என்னன்னா வந்து, சிலர் வந்து பேட்டி குடுக்குறாங்க. வாங்குனவங்க கிட்ட காசு வாங்குனீங்களா? விஜய் குடுத்தாரா? காசு வாங்கிட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து சில தகவல்கள் வந்து பேசும்போது, எப்படி சொல்றது? சில விஷயங்கள யோசிக்காம பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி பேசின விஷயம் வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாலும் சரி, மிகப்பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு. குறிப்பா வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களே வந்து மீண்டும் மீண்டும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடந்துட்டு 2 குழந்தை போயிருச்சு. ஒரு அம்மா சிரிச்சுட்டே காசு வாங்குது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதே மாரி ஒரு தாய் வந்து என் பையன் வந்து விஜய பார்க்க தானே போய் இறந்து போனான். எனக்கு வந்து விஜய் என் பையனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பேசுறாங்க. என் தம்பி போனா என்னங்க அப்படின்ற மாரி ஒரு சகோதரர் வந்து பேசிட்டாப்ல. இதில கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில நெறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில குறிப்பா வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து, இந்த நேரத்தில அவங்கள வந்து மிக கடுமையா விமர்சிக்கிறத வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. எந்த கட்டத்திலயும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு உயிர தொலைச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க காசு வாங்கிட்டான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்கள ரொம்ப கொச்சையான முறையில பேசுறத வந்து ஏத்துக்கவே முடியாது. அது வந்து எப்படின்னா, அத நீங்க இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து உளவியல் சிக்கலுக்கு வழிவகுக்கும்.